அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல டிஎன்ஏ கவுன்சிலிங் 2024ல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ இந்த ஜிசிடி காலேஜ் இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ். ஸோ ஏஷியாலே பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ்க்கு லோவஸ்ட் ஃபீஸ் காலேஜ். ஸோ இந்த காலேஜ்ல உங்களுக்கு ஒவ்வொரு கோர்ஸ்க்குமே உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னா நீங்க எவ்வளவு கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்கணும். ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க ஓசி கேட்டகரியில வரைக்கும் எவ்வளவு எடுத்திருக்கணும். ஸோ பிசி பிசிஎம் டில் எஸ்டி வரைக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு கொடுத்துருக்க கட் ஆஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கட் ஆஃப் இல்ல மினிமம் கட் ஆஃப். ஸோ குறைந்தபட்சம் நீங்க இவ்வளவு கட் ஆஃப் எடுத்திருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். ஸோ காலேஜ் கோட் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க 2005. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ பிளேலிஸ்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருக்கிற பட்சத்தில் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 178.545 பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கட் ஆஃப் இருக்குது. பிசிக்கு 171, பிசி முஸ்லீம்க்கு 164, எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 164, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 158, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 142 அண்ட் தென் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 133. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இது கிடைச்சதுன்னா உங்களுக்கு சமலக். ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 186.5, ஸோ பிசிக்கு பார்த்தீங்கன்னா 195.5. ஸோ உடனே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க நிறைய பேர். ஸோ உங்ககிட்ட கட் ஆஃப் 195 இல்லை 194 இருக்குதுன்னா ஸோ பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ரவுண்ட் 1ல வர பட்சத்தில் உங்களுக்கு வேக்கன்சின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ உங்களோட கட் ஆஃப் 185 எடுத்தாலும் தாராளமாக இதெல்லாம் கொடுங்க. நிறைய பேர் கொடுக்காம இருந்தாங்கன்னா நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 194, எம்பிசிக்கு 195, SC, SCA, STக்கு பார்த்தீங்கன்னா 184, 186, 168.5 ரெஸ்பெக்டிவ்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ECE. ஸோ ECE பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 195.5, பிசிக்கு 194, பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 191.5, எம்பிசிக்கு 192.5, எஸ்சிக்கு 179.5, SCAக்கு பார்த்தீங்கன்னா 174. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள். ஸோ ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா ஃபார் OC 192.5, ஃபார் BC 190.5, BC Muslim 187.705, MBC 187, SC, SCA and this is for ST. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் இன்ஜினியரிங். இது பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 189.45, பிசிக்கு 187, பிசிஎம்க்கு 188, எம்பிசிக்கு 186, எஸ்சிக்கு 170, எஸ்சிஏக்கு 163.5 அண்ட் தென் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 149.5. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி பார்த்தீங்கன்னா திஸ் ஃபார் ஓசி, திஸ் பிசி, பிசிஎம் அண்ட் தென் இட்ஸ் ஃபார் எம்பிசி. 145.5 is for SC, 136.5 is for SC. And then பார்த்தீங்கன்னா finally we have three more courses actually. So information technology, mechanical engineering and production engineering. So IT க்கு பார்த்தீங்கன்னா 195.5 OCக்கு, BCக்கு 194, BC முஸ்லீம்க்கு 192, MBCக்கு 193, SCக்கு பார்த்தீங்கன்னா 183, SCAக்கு பார்த்தீங்கன்னா 176.5. நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 182, பிசிக்கு 173.5, பிசிஎம் பார்த்தீங்கன்னா 177, எம்பிசி 173, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 155.5 and then SCA பார்த்தீங்கன்னா 151, ST பார்த்தீங்கன்னா 141.47. நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 177.5, பிசிக்கு 173.5, பிசிஎம் பார்த்தீங்கன்னா 168, எம்பிசி பார்த்தீங்கன்னா 164.5, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 157 and then பார்த்தீங்கன்னா SCAக்கு பார்த்தீங்கன்னா 152, STக்கு பார்த்தீங்கன்னா 136.5. ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஜிசிடி காலேஜில் உள்ள கோர்சஸ் அண்ட் அதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் தேவை ஃபார் எவ்ரி கம்யூனிட்டி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் ஸோ டூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.